எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதி, சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்க காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு நீ வழிகாட்டுவாயா. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயா. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயா. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயா. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. இந்த பிரார்த்தனை என்பது நம்ம உணர்வோட எந்த அளவுக்கு நெருக்கமா பிணைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமா இந்த அமைதி, சமாதானம், ஆரோக்கியம், ஞானங்கள், நன்மைகள், மேன்மைகள், குளிர்ச்சி, கதகதப்பு, சோலைகள், நீரோடைகள், தூய உணவுகள், உறவுகள், இதெல்லாமே நமக்கு நம்முடைய மனதில் இறைவன் நன்மையான விருப்பங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் போதே நமக்கு ஒரு நிறைவான ஒரு உணர்வு இருக்கு. இதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது. நேத்து கூட கிளினிக்ல ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஏதோ தென்னந்தோப்புலாம் வச்சிருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க சென்னையில தேங்காயே வாங்காதீங்க, இளநீயே குடிக்காதீங்க சார் அப்படின்னாரு. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல சார், அது ஏதோ ஒரு ட்ரில் போட்டு மாத்திரை வச்சு சிமெண்ட் வச்சு பூசிடுறாங்க. அந்த மருந்து வச்சு அடுத்து 2-3 நாளைக்கு காயே வெட்டாதீங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மருந்து கட கட கடன்னு ஏறிடுது சார். அது ரொம்ப பெரிய ஆபத்து. ஏதோ சல்பாஸோ ஏதோ சொன்னார். அதனால எந்த மரத்துல இருந்து பிடுங்குற இளநீ நம்ம ஊருக்குலாம் வருதுன்னே தெரியல. அன்னைக்கு காலையில தான் இளநீ குடிச்சேன் நானு. அப்ப எனக்கு உண்மையிலேயே எப்படி தோணுச்சுன்னா, ஐயோ! இளநீ ஒரு நல்ல உணவு நினைச்சு குடிக்கிறோம். அதுலயும் கை வச்சுட்டாங்களா? என்னதான் இது இப்படி? அப்ப அந்த பிரார்த்தனை தான். தூய உணவுகளை நம்ம இறைவன்ட்ட கேட்டுருக்கோம். இறைவன் கண்டிப்பா தூய உணவுகள தானே குடுப்பான். அதனால ஒண்ணும் பயம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம். இறைவன்ட்ட கேட்டாச்சு, இறைவன் குடுப்பான்னு நம்பியாச்சு. மருந்து வச்சா என்ன? எது வச்சா விஷம் வச்சா என்ன? நான் இளநீ குடிக்க தான் போறேன். ஏன்னா எனக்கு இளநீ பிடிச்சிருக்குது, குடிக்க போறேன். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு.
சரி. பிரார்த்தனைகள் வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஒரு உயிரோட்டமா உதவிக் கொண்டே இருக்கிறது. அது நம்ம பிரார்த்தனையில கேட்கிற மாரி, "நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பது என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்." இப்போ நான் வந்து இளநீ குடிக்கிறேன். ஒரு தவறான உணவ நம்ம சாப்பிடுறோம். நம்ம வந்து பசிச்சு இறைவன் அளித்த உணவுன்ற ஒரு பொருத்தத்துல நம்ம சாப்பிடும்போது, அதுக்கு இறைவன் பொறுப்பு. ரொம்ப போட்டு நம்ம துருவி துருவி ஆராய்ஞ்சுகிட்டு, கேள்வி கேட்டுட்டு இருந்தா நிம்மதியாவே வாழ முடியாது. அறிவின் அடிப்படையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆயிடும். எதுவா இருந்தாலும் இறைவன பொறுப்பு சுமத்தி நீங்க வாழுங்கள். அப்படி அந்த அ ஒரு உணவுல அந்த விஷத்தன்மை நீக்கப்படலையா, விஷத்தன்மையே இல்லாத உணவுகள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு உங்கள இறைவன் மாற்றுவார். அதனால இங்க வந்து அறிவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு, நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மீது சொல்றோம் இல்லையா? "நீயே என்னுடைய பொறுப்பாளன்." பொறுப்பு குடுத்தாச்சு. அப்போ அந்த பொறுப்பாளன் அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ண அந்த ஒரு விதத்துல நம்ம வாழணும். இப்ப பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு செயல் கிடையாது. கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், மசூதிக்கு போறோம். இது இது வந்து பிரார்த்தனையினுடைய ஒரு நிலை, ஒரு வடிவம். ஆனா உண்மையில பிரார்த்தனை என்பது வாழ்க்கையில், வாழ்வியல் அம்சங்களில் செயல்படுதல் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயல்படுதல் என்பது என்ன? இறைவனுடைய பொருத்தத்தில் செயல்படுவது. இறைவனுக்கு பொருத்தமான செயல்களில் ஈடுபடுவது. இதுதான் உண்மையான பிரார்த்தனை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பிரார்த்தனையினுடைய ஒட்டுமொத்த ஒரு சாரமாக தான் நம்ம அந்த காலை பிரார்த்தனை வந்து வாசிக்கிறோம். அ முந்தா நாள் ஒருத்தரு வந்திருந்தாரு. "சார், எனக்கு வந்து நெறைய பிரஷர் இருக்குது. அதாவது மெடிடேஷன் பண்ண முடியலையேங்கிறதே ஒரு பெரிய பிரஷர் ஆயிருது." அது அதாவது இன்னைக்கு நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பண்ண முடியலன்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் டல் ஆயிடுறேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் நான் அவருக்கு இந்த இந்த பிரேயர் இத அனுப்பிச்சு, "இத நீங்க வந்து ஒரு 4 பிரிண்ட் அவுட் எடுங்க சார். உங்க ஆஃபீஸ்ல, உங்க வீடுகள்ல ஒரு 2 இடத்துல ஒட்டுங்க. அப்புறமா நீங்க இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒண்ணு ஒட்டுங்க. உங்க பார்வையில வந்து இந்த வார்த்தைகள் வந்து அப்படியே தெரியட்டும். அந்த வார்த்தைகள உணர்வா அப்படியே உள்வாங்கிக்கங்க. இந்த பிரேயர் வந்து எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி தந்துரும்." இந்த பிரேயர் தான் வந்து அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கே நம்மள புகுத்தும். ஒரு ஒரு கட்டத்துல வந்து மெடிடேஷனுமே நமக்கு தேவை இருக்காது. அந்த நிலைக்கு தான் நம்ம போகணும். இப்ப நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்குது. அது அது வந்து ஒரு இந்திய கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். விநாயகர் சதுர்த்தி வரும்போது, அத எப்படி பயங்கரமா டெடிகேட்டடா கொண்டாடுவாங்கல்ல. இந்த விநாயகர் சிலைய பயங்கரமா வணங்குவாங்க. சூப்பரா எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடல்ல போய் கரைச்சுருவாங்க. என்னடா இது அப்படின்னு யோசிச்சோம்னா, அது ஒரு வழிமுறை அவ்வளதான். இறை உணர்வுகளை உங்களுக்குள் புகுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்து விட்டால், அந்த வழிமுறையை நீங்க போட்டு தள்ளிறணும் அவ்வளதான். அந்த அந்த வழிமுறையின் மூலம் உங்களுக்கு கிடைத்த அந்த உணர்வு போதுமானது. அது மாரி தான் அந்த மெடிடேஷனுமே ஒரு ஒரு கட்டத்தில நம்மள விட்டு போயிரணும். மெடிடேஷனையே வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மெடிடேஷன்ங்கிறது ஒரு கருவி. நம்மள உயர்நிலைக்கு கொண்டு போற கருவி. அப்ப மெடிடேஷன் தூக்கி போட்டுறணும். அப்போ அந்த உயர்நிலைக்கு இறைவன் நம்மை உயர்த்த வேண்டும். சில நேரங்கள்ல மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் ஒரு ஓய்வாகத்தான் அமைகிறது. அதற்காகவாவது நாம் தொடர்ந்து மெடிடேஷன் செய்யணும். அ அந்த சில நேரங்கள்ல வந்து அவ்வளோ ஒரு ஆழமான ஓய்வு நமக்கு கிடைக்குது. அந்த ஓய்வுல ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த ஓய்வினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு உண்டு. ஸோ எல்லா வகைகள்லயுமே நமக்கு வந்து இறைவனுடைய உதவியும், இறைவனுடைய வழிகாட்டல்களின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த கருவிகளின் உதவியும் நமக்கு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதனால நம்ம லைஃப் வந்து பொறுப்பு சுமத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக இருக்க முடியும். அதே நேரத்தில நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகள்லிருந்து இறைவன்ட்ட பாதுகாப்பு கேட்டுட்டே இருப்போம். அது ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு. ஏன்னா, அதுதான் நம்மள டைவர்ட் பண்றது. அதேபோல பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகள்ல இருந்து பாதுகாப்பு கேட்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அறிவு, அறியாமை, பெருமை, பொறாமையினால் நம்ம செஞ்ச தவறுகளுக்கும், பாவங்களுக்காக இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஸோ இந்த பிரார்த்தனை என்பது நம்ம நம்ம உணர்வுல இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான பிரார்த்தனை என்பதாகவே நான் அதை உணர்கின்றேன். இந்த பிரார்த்தனையை வந்து இறைவன் தான் நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு அழகான பிரார்த்தனையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மெடிடேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு அழகான விஷயம் நம்ம கூட இருக்குது. இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம் அனைவரும் புற உலகத்திலிருந்து விலகி
நம்முடைய அக உலகத்துக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் அக உலகம். நம்முடைய அந்த அக உலகத்திற்குள் நாம் உணர்வோடு, விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு நுழைந்து கொள்வோம். புற உலகத்திலிருந்து விலகி என்றால் புற உலகத்தினுடைய அடையாளங்களிலிருந்து விலகுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய பாலினம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலைகள், தொழில், கல்வி, அந்தஸ்து, இன்னும் அத்தனை உலக அடையாளங்களிலிருந்தும் விலகி, நான் ஒரு படைப்பு, இறைவன் என்னை படைத்திருக்கின்றார். என்னுடைய படைப்பாளனோடு நான் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தளமாக நான் அறிவது என்னுடைய அக உலகம். த ட்ரூ ஹோம் ஃபார் அஸ். அந்த அக உலகத்திற்குள் நான் நுழைகிறேன். அழகான ஒரு அனுபவமாக இது அமைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் நாம் நம்முடைய கண்களை மூடி தியானத்தை தொடங்க வேண்டும். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்துங்கள். இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முற்றிலும் தளர்வான ஒரு நிலையில், அதே நேரம் அசைவற்ற ஒரு உறுதி நிலையில் உடலை நிலைப்படுத்தி அதை உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான கவனம். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான கவனம். உணர்வுடன் கூடிய கவனம். இந்த மூச்சு நிகழ்கிறது, நாம் நிகழ்த்தவில்லை. இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த நிகழ்வின் மூலம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். படைப்பாளன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வு ஒவ்வொரு மூச்சுடனான கவனத்திலும் இருக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கணும். சாட்சி பாவனை என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். நம்முடைய மனதிலும் உடலிலும் புற சூழலிலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவும் எதிர்ப்பு நிலையும் கொள்ளாமல் வெறுமனே அவைகளை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். செயல் நோக்கங்களற்ற கவனம். இதுதான் சாட்சி பாவனையினுடைய சாரம். மனதின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலமிழந்து போவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு தள உருவாக்கம். உணர்வோடு சாட்சி பாவனை நிலை பெற வேண்டும். திட்டானாவை உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். தியானம் தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து நாம் இப்போது மழை காலம் மற்றும் அதைத் தொடர்ந்து குளிர்காலம் என்ற பருவ காலத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பருவ காலத்துல உடம்பு தனக்குள்ள இருக்கக்கூடிய முதல் நிலை தேங்கிய கழிவுகளை, அதாவது சளி கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஒரு காலம். ஸோ இந்த மாதிரி பருவ காலத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, இனிப்பு சுவையில ஒரு கட்டுப்பாட்டோடும் புரிதலோடும் செயல்பட வேண்டும். இனிப்பு சுவையை பொறுத்த வரைக்கும் பழங்கள்ல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை நீங்க எடுத்துக்கோங்க. தேன், தேங்காய், இந்த மாதிரி இனிப்பு சுவைகள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது எதுவுமே உடம்போட ஈரப்பதத்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. நில மூலகத்தினுடைய ஈரப்பதத்தை, இதன் விளைவா காற்று மூலகத்தினுடைய, அதாவது நுரையீரலுடைய ஈரப்பதத்துல எந்த தொந்தரவுகளும் இருக்காது. ஸோ இயல்பாவே சளி கழிவுகள் என்பது வெளியேறிவிடும். பொதுவா லங்ஸ் இந்த சளி கழிவுகளை ஸ்டூல்ஸ்லேயே வெளியேற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். போதுமான உயிர் சக்தி, போதுமான ஈரப்பதம் அதுக்கு இருந்ததுன்னா ஸ்டூல்ஸ்லேயே அந்த சளி கழிவுகள் என்பது வெளியே போயிடும். ஒரு கழிவு எந்த உருவத்துக்கும் மாற முடியும். அதனால லங்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு போதுமான ஈரப்பதம் இருக்கின்ற பட்சத்துல இயல்பான கழிவு வடிவங்களிலேயே இந்த தேங்கிய கழிவுகளையும் வெளியே தள்ளிவிடும். சளி என்பது தேங்கிய கழிவு வடிவம், ஸ்டூல் அப்படிங்கிறது இயல்பான கழிவு வடிவம். இப்போ லங்ஸுக்கு போதுமான உயிரோட்டம் இருக்கும்போது அந்த தேங்கிய கழிவு வடிவத்தை கூட இயல்பான கழிவு வடிவத்திலேயே வெளியே தள்ளிவிடும். நமக்கு ஒரு தொந்தரவு என்பது இருக்காது. அப்போ நம்ம இந்த இனிப்பு சுவையில ரொம்ப கவனமா இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கமலா ஆரஞ்சோட சீசன் இப்போ தொடங்கி இருக்குது நம்ம ஊர்ல. இந்த கமலா ஆரஞ்சு இனிப்பா இருக்கக்கூடிய அந்த கமலா ஆரஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுவுமே நம்ம நில மூலகத்துக்கு நல்ல ஈரப்பதத்தை தந்து, அதை காற்று மூலகத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பண்ணணும். இனிப்பு சுவையை பொறுத்தவரைக்கும். முக்கியமா இந்த டீ, காஃபி, மில்க் பேஸ்டு டீ, காஃபி தவிர்க்கப்படணும். அதே போல தயிர் தவிர்க்கப்படணும். மோர் எடுத்துக்கொள்ளப்படலாம். உங்களுக்கு சூடா ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா, சுக்குமல்லி காஃபி கருப்பட்டி போட்டு குடிச்சிருங்க. அது சரியான ஒரு ஆப்ஷன். ஏன்னா சுக்குமல்லி காஃபி அப்படிங்கிறது அது ஒரு கதகதப்பான பானம் அது. அது பார்த்தீங்கன்னா, உடம்ப சூடும் படுத்தாது. அதே நேரத்துல அது ஒரு ட்ரை ஆக்கக்கூடிய, அதாவது ஒரு சளி கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கான தடையாவும் அது நிக்காது. அது ஒரு விதமான ஒரு கதகதப்பை ஏற்படுத்தி சளி கழிவுகள் வெளியே தள்ளுறதுக்கு தான் அது பயன்படும். அதனால இந்த மாதிரி சூடா ஏதாவது குடிக்கிறதா தான் சுக்குமல்லி காஃபி குடிச்சுக்கோங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எந்திரிச்சிரு. மழை காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் நைட்டு சீக்கிரம் தூக்கம் வந்துரும். இப்ப நீங்க சம்மர்லலாம் நைட்டு தூக்கம் வராது. லேட்டா தான் தூக்கம் வரும். ஆனா, குளிர்காலங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மழையெல்லாம் பெய்யும்போது டக்கு டக்குன்னு ஒரு 8, 8:30க்கெல்லாம் படுக்கலாம் போல தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா, காலையில நீங்க சீக்கிரம் எழுந்து கொள்ள முடியும். ஏன்னா, பொதுவாவே தூக்கம் அதிகமா தேவைப்படும் மழைக்காலம், குளிர்காலங்கள்ல. ஆனா, பாடி என்னைக்குமே நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணுன்றதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாது. அட்லீஸ்ட் ஒரு 5:30, 6 மணிக்கா எந்திரிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள அது செய்யும். அதனால சீக்கிரமா தூங்குறதுக்கான பிளான் பண்ணிட்டு காலைல சீக்கிரம் எந்திரிச்சுட்டாலே, காற்று மூலகத்தினுடைய உறுதி ரொம்ப சூப்பரா இருக்கும். சளி இல்லாத ஒரு நிலை நமக்கு இருக்குதுனாலே, அதுவே பெரிய ரிலீஃப். அதுவே ஒரு சந்தோஷம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.